ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேக் செய்யலாம். ஆமாம், ஸோ எல்லா செடியுமே எடுக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா வளர்க்கறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எடுக்க சொல்கிறாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, போய் ஒரு வேலையுமே செய்ய முடியல. ஒரு வாரமாக ட்ரீட்மெண்ட்டு. நிறைய மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஐயோ என்னடா அது நம்மளால் முடியல, இனிமேல் நம்மளால் முடியாதோ. டெய்லி வந்து ஏதாவது ஒன்று காராமணி, பட்டாணி, மூக்கல்ல, பச்சை பயிறு வரலட்சுமிக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஐயோ எனக்கு சிரிப்பாக வருது உன்னை பார்த்தா. வெயிட் பண்ணுறேன் ஒரு 6 மாதம். கோவக்காய் பொரியல் பண்ணியிருக்கோம், முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கோம், சுண்டல் வந்து அவிச்சு வச்சுருக்கோம், இங்கே உருளைக்கிழங்கு பொரி குழம்பு வச்சுருக்கோம், சாதம் வடிச்சிருக்கோம். உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நானுங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு கிரீம் பாய்க்கு தான் வந்து கிரீம் பாய். இது வந்து அண்ணா நகர்ல இருந்தது, கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே இது என்ன இடம் நுங்கம்பாக்கத்துக்கு மாத்திட்டாங்க. ஸோ வந்து அங்கேருந்து தேடி கண்டுபிடிச்சி இன்னைக்கு என்ன திடீர்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஆமாம், ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேக் செஞ்சுருந்தோம் நம்ம வில்லாவில் இருக்கவங்களுக்காக. ஸோ அவங்க வந்து அவங்க பையனுடைய செகண்ட் பர்த்டேக்காக கேட்டிருக்காங்க. அம்மா ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேக் செஞ்சு, நான் தான் வந்து அவங்களால நிற்க முடியல வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். அகைன் வந்து அவங்க வந்து சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி எல்லா ஐட்டமே இருக்குது, ஒரு 2-3 ஐட்டம் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். கேக் வந்து 2 கிலோ கேக்கு ரெடி ஆயிடுச்சு, ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம், ஸோ இது வந்து நாங்கள் எடுக்கல வீடியோ, வர இருந்தனால அடுத்து உங்களுக்கு ஒரு கேக் செய்யும் போது சூப்பராக வந்து செஞ்சு காமிக்கிறோம். நிறைய பேர் ஆமாம், நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் செஞ்சேன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லாம் போட்டோம்ல. ஸோ அது இல்லாமல் எங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருந்ததுமா நீங்கள் பண்ணுறது. நாங்களும் நிறைய பேர் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி இப்போ கற்றுக்கிட்டோம் அப்படின்னு கூட கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. சூப்பரில் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம் என்ன கேக் அப்படின்றது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோகோ மெலான் கேக். கேக் வந்து ரெடி பண்ணிட்டாங்க அம்மா. எவ்வளோ நேரம் ஆச்சுங்கம்மா? ரொம்ப நாள் கழிச்சு பண்ணியிருக்கீங்க 2 பேரும். 12:30 மணிக்கு 1 மணிக்கு ஆரம்பித்தோம். இப்போ வந்து 4 மணி ஆயிடுச்சு. 4 மணி ஆயிடுச்சு. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த கேக். 2kg கேக் இல்லைங்கம்மா, 2kg கேக் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கல. ஸோ அடுத்து ஏதாவது கேக் பண்ணும்போது வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் தான் நின்று ரொம்ப நேரம் ஷூட்டே எடுக்க முடியாது. அதனால் அடுத்த கேக்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குது பார்க்கவே. அழகாக இப்போ தான் எல்லா செடியும் வளர்ந்துன்னு பார்த்தேன். கடைசியில் ரோடு பெருசு பண்ணுறாங்க, அந்த செடியெல்லாம் வேறு எடுக்க சொல்கிறாங்க. ஸோ எல்லா செடியுமே எடுக்க சொல்லிட்டாங்க. ஆமாம், எல்லாமே எடுக்க சொல்லிட்டாங்க. இங்கே இல்லை, அங்கே வைக்கலாம், அப்புறமா ரோட் போட்டதுக்கப்புறம் அங்கே வச்சுக்கலாம். இதெல்லாம் கூட எடுக்க சொன்னாங்க. நான் தான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேக்கு இந்த ஓரமாக தான் இருக்குது, பரவாயில்ல வச்சிடுறேன் அப்படின்றேன். ஏன்னா வளர்க்கறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எடுக்க சொல்கிறாங்க. இது வந்து உருளைக்கிழங்கு பொரி குழம்பு. ஆனால் பொரி குழம்புக்கு வந்து நம்ம வந்து புளி ஊற்றுவோம், ஆனால் புளி ஊற்றாமல் பண்ணுறோம். புளிக்கு பதில் லெமன் சேர்க்க போகிறோம். கடுகு வந்து 1/2 ஸ்பூன், உளுந்து வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து போட்டுட்டேன். வெளியே வந்து அந்த ரோடு ஒர்க்கு போயிட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்கள் வீடியோ நாய்ஸாக இருக்காதா அப்படின்னு கேட்க போகிறாங்க. கேக் பண்ணோம், இன்றைக்கி வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஆர்டர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எடுத்தேன். நான் நடுப்புற வந்து ஆர்டரே எடுக்கலை கேக்கு. ஆமாம், ஆனால் கேக்கை தான் செய்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் எடுக்கிறது இல்லை. வீட்டில் இருக்கிற வேலை செய்யவே சரியாக இருக்குது. இது வந்து கீரைக்குப்பா 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கோம், 1 ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கோம், 1.5 கூட போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 5 காஞ்ச மிளகாய். நம்ம பின்னாடி வந்து ஒரு முருங்கை மரம் வளர்க்கணும் அப்படின்னு வளர்த்துட்டேன். அதை வந்து தான் டெய்லி வந்து வரலட்சுமிக்கு முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்கீரை கூட்டு, முருங்கைக்கீரை சூப்பு அந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டே இருக்கேன். உங்கள் வீட்லேயும் யாராவது குழந்தை பெற்றவங்க இருக்காங்க, இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக முருங்கைக்கீரை வந்து டெய்லி கொடுங்க. இதில் வந்து பூண்டு வந்து நல்லா ஒரு 3 ஸ்பூன் கிட்ட. இந்த பூண்டெல்லாம் நான் தட்டி ரெடியாக ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இது வந்து ஐக்கியாவில் வாங்கினது. கரெக்ட், இது வந்து ஐக்கியாவில் வாங்கினது. நல்லா இருக்கு இந்த டப்பா. ஸோ இதுதான் அம்மா வீட்டு சமையல். உங்களுக்கு ஐக்கியாவில் நாங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கினோம், என்ன ரொம்ப கம்மியான பொருள் தான் வாங்கினோம்.
வந்திருக்கோம். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மி, ரொம்பலாம் வாங்க அதிகமாக, அம்மா கம்மியாக வாங்கிக்கிட்டாங்க. முருங்கைக்கீரை வந்து அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா முந்தியெல்லாம் வந்து முருங்கைக்கீரையை அலசக்கூடாது அப்படின்பாங்க எங்கள் பாட்டியெல்லாம். அப்போ வந்து தூசியெல்லாம் கிடையாது. இப்போ கிராமத்துலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா தூசி இருக்காது, அப்படியே போடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து பயங்கர தூசி, கீரை அலசினா அவ்வளோ மண் வருது. ஏன்னா இது நம்ம வந்து ரோட் சைடு இருக்கனால அம்மா அப்படி கழுவுறாங்க, இல்லைங்கன்னா வாஷ் பண்ணாங்க. இல்லை எப்படியுமே இப்போல்லாம் வந்து ரொம்ப தூசி. பழைய வீட்டுக்கிட்ட தூசி கிடையாது, நமக்கு உள்ளே இருந்தோம்ல. இது ரோடு சைடு என்னமோ வீடுமே பயங்கர தூசி ஆயிடுது. அதாவது ஒன்று நமக்கு சௌகரியமாக கிடைச்சா இன்னொன்று கஷ்டமாக இருக்கும். எப்பவுமே அப்படிதான். உப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம நீங்கள் எவ்வளோ கீரை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து நல்லா ஒரு 2 கட்டு அளவுக்கு கீரை வந்து பறித்தேன். காலையில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்படியே ஆஞ்சி அப்படியே சமைக்கிறோம். நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது பறித்து சமைக்கும் போது ஜாலியாக தான் இருக்குது. மேலே வந்து போய் ஒரு வேலையுமே செய்ய முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு வாரமாக ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கு முன்னாடி வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்படி ரொம்ப நேரம் நின்னோம்னா கால் வலிக்க ஆரம்பிச்சிடும், இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு இடத்துக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன். என்ன இடம் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு. ரெண்டாவது நமக்கு வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை கூட கேட்டு வந்து இது பண்ணுறாங்க. மேலே மட்டும் நமக்கு பார்க்காம உள்ளுக்கும் வந்து உடல் கழிவுகளை க்ளீன் பண்ணி, அப்புறம் இந்த இது என்னதுப்பா, நுரையீரல் அது க்ளீன் பண்ணி, அப்புறம் கல் இருந்தால் அதையும் க்ளீன் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறாங்க. அம்மாவுக்கு வந்து நேற்று தான் வந்து முடிஞ்சது. சரி கொஞ்சம் நம்ம வந்து இது பண்ணிட்டோம், கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா உடனே சொன்னால் நல்லா இருக்காது. சரி நமக்கு சரியானாதான் மற்றவங்களுக்கு சொல்லும் போது அது கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் இது வந்து வயசானவங்கன்னு இல்லை, சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். என்ன ஏது அப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நானே இப்போ போய் எடுக்க போகிறேன் அடுத்து. ஆமாம், ஸோ அதுக்காக தான் நான் போகும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அம்மா இந்த 5-6 நாள்லேயே நல்ல ரிலீஃப் ஆகிடுச்சு எனக்கு. என்னால் உடம்பு வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. அதாவது நடக்கும்போது வெயிட்டாக இருக்கும் உடம்பு, அந்த வெயிட் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடச்சிருக்கு. ஃபீல் மட்டும் இல்லை, நல்லாவே தெரியுது. ஆமாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நாங்கள் வந்து ஒரு 4-5 டேஸ் ஆகட்டும், அம்மா எப்படி ஃபீல் பண்ணுறாங்க பார்த்துட்டு. ஆமாம், ஏன்னா நேற்று தான் முடிஞ்சுது. ஆக்சுவலி இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் லாஸ்ட் டே எங்களுக்கு முடிச்சுட்டு வந்தோம். உங்களுக்கு கண்டிப்பாக நான் என்னன்றதை சொல்கிறேன். 3 வெங்காயம் போட்டோம், அது வதங்கிருச்சு. இப்போ 4 தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் அவங்களோட ட்ரீட்மெண்ட்டில் இன்னும் ஒரு விஷயம் சொன்னாங்கப்பா, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம் குழம்புக்கு. என்ன சொன்னாங்க அப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள் வந்து பச்சை இஞ்சி, இஞ்சி வந்து ஒரு கை இந்த விரல் அளவு எடுத்துட்டு நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிட்டு நல்லா தண்ணி கலக்கணுமா. 1 டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி கலந்து தேன் கலந்து குடிச்சிட்டோம் அப்படின்னா உடம்புல உள்ள பித்தம் ஃபுல்லாக இறங்கணுமா. அந்த பித்தம் இறங்கிட்டாலே நமக்கு அங்கங்கே பிடிச்சிக்கிட்டு வலிக்கும்ல, அந்த வலி வந்து இருக்காதான், வெயிட்டும் போடாதான். ஆமாம், நல்லா வந்து ஒரு ரிலீஃபாக இருக்குமா. வாரம் வாரம், ஆமாம் வாரம் வாரம் வந்து அப்படி குடிக்கணுமா நம்ம. அதே மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை இனிமா கொடுத்துட்டா உடம்பு வந்து ஃப்ரீ ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. உடல் கழிவுகளை எடுத்துட்டா பாடி டீடாக்ஸ். ஆமாம், அதுவுமே அம்மாவுக்கு பண்ணிட்டு இப்போ எத்தனை டைமோ ஒரு 4 டைம் பண்ணாங்கல்ல, 4 டைம் அது பண்ணிவிட்டு ப்ளஸ் தெரப்பியும் வந்து எடுத்தோம். சரி ஓகே, அது நம்ம என்னன்றதை ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் வந்து இது பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் ஒரு 2-3 டேஸில் அம்மாவுடைய ஏன்னா ஆமாம் எப்படி ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எப்படி இருக்குது அது எல்லாமே ஒரு 5-6 நாள் வெயிட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஏன்னா இந்த 1 வீக் வந்து நானுமே ரொம்ப வீடியோஸ் எடுக்கல. சரி அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் யூஸ்வலாக அம்மாவுடைய ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. இதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு. ரெண்டாவது அவங்களே சொன்னாங்க, நீங்கள் வந்து ரெஸ்டெல்லாம் எடுக்க வேண்டாம், பழையபடி நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு சந்தோஷமாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. என்ன அப்படின்னா, ஐயோ என்னடா அது நம்மளால் முடியல, இனிமேல் நம்மளால் முடியாதோ அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு தைரியம் வந்துருச்சு. மறுபடியும் நான் வந்து பழையபடி வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாச்சு. முருங்கைக்கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் தேங்காய் மட்டும் போடணும், அப்புறமா போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து இப்படி நீட்டு வாக்கில் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன்.
உங்களுக்கு 2 உருளைக்கிழங்கு போடணுன்னா 2 உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கோங்க. பாருங்க, இதுக்கு வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நான் சாம்பார் பொடி சேர்க்குறேன். நிறைய பேர் வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து இந்த தடவை வாங்கினது காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, இப்போ புது மிளகா வரும் இல்லைங்களா, புது மிளகாக்கு எக்ஸ்ட்ரா தனியாக சேர்க்கணும். அந்த மாதிரி சேர்க்காதது தான் காரணம். சில டைம் வந்து கரெக்டாக இருக்கும், சில டைம் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் புது மிளகா. அதனால தான் இனிமேல் வர்றப்போ உங்களுக்கு கரெக்டான காரத்தோடு வந்துடும். ஆமாம், ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க முதல்ல ஆர்டர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஐ மீன் அதுதான் புது மிளகா வரும்போது தனியாக கொஞ்சம் கூட சேர்க்கணும். ஓகே, அப்படி சேர்க்காம விட்டது தான் அதுக்கு காரணம். சரி, ஓகே. ஸோ வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த டைம்லேருந்து ஆர்டர் போடும்போது உங்களுக்கு இப்போ இருக்கிறதுலாம் நியூ ஸ்டாக் தான். அதனால் எல்லாமே வந்து உங்களுக்கு, ஏன்னா நம்ம வாரமே கிட்டத்தட்ட குழம்பு மிளகாத்தூள் மட்டும் 70-80 கிலோ நம்ம அரைக்கிறோம். அதனால் ஒரு டைம் தான் அந்த மிளகாத்தூள் இருக்கும். ஆமாம், ஸோ அதுதான். இனிமேல் வந்து உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கும் எல்லாத்துலேயுமே. எந்த சஜஷனாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். ப்ளஸ் நம்மளுடைய வெப்சைட்லேயுமே கீழே ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ரிவ்யூ செக்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுலேயுமே வந்து என்ன ரிவ்யூவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம அவங்களுடைய சஜஷன்ஸை வந்து என்ன இதுவோ அதை சொன்னால் உடனே நம்ம மாற்றிடுவோம். சரி. கல்லுப்பு வந்து நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 பேருக்கு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 டம்ளர் போதும். நான் வந்து ஒரு 6 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். இது வந்து நான் முருங்கைக்கீரைக்கு தேங்காய் போடாமல், இப்போ தேங்காய் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறவங்க இந்த பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ரொம்ப அரைக்கக்கூடாது, இப்படி 1/4 அரைச்சா போதும். இந்த பொட்டுக்கடலை கடிக்க முடியாது, வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இந்த தண்ணியை இதில் ஊற்றிடுறேன். இது என்ன தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூக்கல்ல வேக வைக்கிற தண்ணி. டெய்லி வந்து ஒரு பயிர் வகை வந்து வரலட்சுமிக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஏதாவது ஒன்று காராமணி, பட்டாணி, மூக்கல்ல, அதுக்கப்புறம் அது என்ன பச்சை பயிறு, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேக வச்சு கொடுக்கறது நல்லது. மத்தியானம் 11 மணிக்கு சாப்பிட்ணும், அப்படி இல்லைனா ஒரு 3 மணிக்கு 3 to 4 மணிக்கு சாப்பிட்ணும். ஆனால் வரலட்சுமி எத்தனை மணிக்கு சாப்பிடுதுன்னு கேளுங்க. எத்தனை மணிக்கு சாப்பிடு நீயே சொல்லு. 11 மணிக்கு சாப்பிட்றத 11 மணி. ஓ, 3 மணிக்கு, அதாவது 3 மணிக்கு சாப்பிட சொன்னாங்க. ஆனால் நான் 3 மணிக்கு வேக தான் வைப்பேன் சாப்பிட்றதுக்கு. நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு தான் நான் சாப்பிடுவேன். ஸோ வந்து ஒரு டைம் சொன்னால், இது வந்து லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் டாக்டர்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணோம். டாக்டர் வந்து இன்னும் நீங்கள் கரெக்ட் டைமுக்கு நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுவீங்களா. நிறைய பேருக்கு உங்களுக்கு வந்து கேட்குறதுக்கே ஆள் கிடையாது. நிறைய பேருக்கு உங்களுக்கு இவ்வளோ பேர் இது பின்னாடி இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் அப்போ கூட கரெக்டாக பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மந்தில் வந்து டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்ட் டைம் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க கரெக்ட் டைமுக்கு நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்றாங்க. எல்லாருமே, எல்லா டாக்டருமே அந்த டைமிங் வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாங்க. கோவக்காய் பண்ணுறதுக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் கடுகு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் கடுகு. உளுந்து வேண்டாம் இதுக்கு. சொல்லுங்கள். வெங்காயம் வந்து 2 வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக இருந்தது, அதை போட்டிருக்கேன். இதுலேயே வந்து கோவக்காவை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ கோவக்காய். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். கல்லுப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இதை மூடி வச்சிடலாம், வதங்கட்டும். நான் வந்து லெமன் வந்து 2 லெமன் வந்து புழிஞ்சி வச்சுருக்கேன், ஊற்றிக்கிட்டேன். தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும் இந்த குழம்பு. அப்படியே வச்சு கொதிக்க விடுவோம். பாருங்கள், கோவக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. லைட்டாக தண்ணி தெளிச்சிங்கன்னா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். பாருங்கள், இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி சேர்த்துக்கிறேன். இட்லி பொடியா? ஆமாம், நல்லாயிருக்கும் இது. இட்லி பொடி, கோவக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரிக்குழம்பு. அதுக்கப்புறம் இது முருங்கைக்கீரை பொரியல். அதுக்கப்புறம் சுண்டல் அவிச்சிருக்கேன். அவ்வளோதான். கொதிச்சிச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். என்ன சிரிப்பே, பேசுங்க. ஐயோ, எனக்கு சிரிப்பாக வருது உன்னை பார்த்தா. வரும். என்னென்ன பண்ணியிருக்கோம்? இன்னும் வெயிட் பண்ணுறேன் ஒரு 6 மாதம்.
இன்னைக்கு வந்து சூப்பரான மத்தியானம் லஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டோம். வெஜ்ஜின்னு கேட்டிங்க, வெஜ்ஜி தான் பண்ணியிருக்கோம். என்னென்னா கோவக்காய் பொரியல் பண்ணியிருக்கோம், முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் சுண்டல் வந்து அவிச்சு வச்சுருக்கோம், இங்கே உருளைக்கிழங்கு பொரிக்குழம்பு வச்சுருக்கோம், சாதம் வடிச்சிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.